சரிம்மா, ஜாக்கிரதையா இரு. நான் போயிட்டு வரேன். சரிங்க, நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. பாய். பாய். ஹலோ. ஹலோ சொல்லுமா. அம்மா, என்னம்மா ஃபோனே காணோம்? கொஞ்சம் வேலைமா. ஆமா, நீ நல்லா இருக்கியாமா? எனக்கு என்ன குறைச்சல்? சந்தோஷமா. சாப்பிட்டியாம்மா? இப்பதாம்மா சாப்பிட்டேன். ஆமா, மாப்பிள்ளை எப்படிமா இருக்காரு? நல்லா இருக்காருமா. தோ இப்பதான் அவரை ஆபீஸ்க்கு அனுப்பிச்சு வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சரிம்மா. வீட்ல அப்பா எப்படிமா இருக்காரு? ஓ அப்பாக்கு என்னம்மா குறைச்சலு? நல்ல ராஜா மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காரு. சரி, இப்போ உன் உடம்புக்கு எப்படி இருக்கு? ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. வேளை வேளைக்கு கரெக்டா சாப்பிடுறியா? அதெல்லாம் சாப்பிடுறேம்மா. அப்புறம் சுகர் டேப்லெட்? அதெல்லாம் மறக்காம கரெக்டா போட்டுறேம்மா. சரி, இந்த சின்னவனுக்கு என்னதான் ஆச்சு? வர வர எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்றது கிடையாது. ஐயோ சொல்ல மறந்துட்டேம்மா. சின்னவன் இன்டர்வியூன்னு டெல்லிக்கு போயிருக்காமா. அப்படியா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போனா என்னமா அர்த்தம்? அவன் ஃப்ரெண்ட் ஒரு நல்ல வேலை இருக்கு, உடனே கிளம்பி வான்னு சொன்னாமா. இவனும் அடிச்சு புடிச்சு உடனே கிளம்பி போயிட்டாமா. அப்படியா? அப்புறம் ஒரு விஷயம். என்ன விஷயமா? ஒண்ணும் இல்லம்மா, வர ஆடி 25ஆம் தேதி நம்ம ஊர்ல திருவிழா இருக்குமா. 4 நாள் நல்ல கோலாகலமா நடக்குமா. இந்த வாட்டியாவது நீயும் மாப்பிளையும் எப்படியாவது வந்துட்டு போங்கம்மா. சரி, வர பாக்குறேம்மா. உனக்கு இவர் வேலைய பத்தி தான் தெரியும்ல. 4 நாள்லாம் இவர் ஆபீஸ்ல லீவே கிடைக்காது. நான் எதுக்கும் ஒரு வாட்டி அவர்கிட்ட கேட்டு பாக்குறேன். ஓகேனா கண்டிப்பா 2 பேரும் வரோமா. இப்படிதான் போன திருவிழாக்கும் சொன்னேன். ஆனா 2 பேரும் கடைசி வரைக்கும் வரவே இல்ல. உன் மாப்பிள வந்ததும் அவர்கிட்ட சொல்லிட்டு இந்த வாட்டி கண்டிப்பா வர பாக்குறோம். சரியா? ரொம்ப சந்தோஷமா. சரிம்மா, எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு. நான் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா உனக்கு ஃபோன் பண்றேன். சரிம்மா. சரிம்மா, பாய். பாய்மா. வணக்கங்க. யாருங்க? என்ன வேணும்? நான் டாக்டருங்க, பேர் அரவிந்த். என்ன விஷயம் சொல்லுங்க. ரீசெண்டா நம்ம ஊர்ல பெஞ்ச மழையினால டைஃபாய்டு, மலேரியா, டெங்கு இதெல்லாம் பரவாம இருக்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து நம்ம ஊர்ல ஒரு மெடிக்கல் கேம்ப் ஏற்பாடு பண்ணிருக்கு. ஓகே. உங்க வீட்ல மொத்தம் எத்தனை பேரு? எங்க வீட்ல நானும் என் வீட்டுக்காரர் 2 பேர் மட்டும் தாங்க இருக்கோம். அவரு இப்பதாங்க ஆபீஸ் போனாரு. வர ஈவினிங் ஆகும். அப்போ நீங்க வேக்சினேஷன் போட்டுக்கிறீங்களா? இல்ல வேணாங்க, எனக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லங்க. அப்படியா? இப்ப வேக்சின்லாம் ஒண்ணும் போட தேவையில்லைங்க. அதுக்கு இல்லங்க, நீங்க வேக்சினேஷன் போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் சேஃபா இருக்கலாம்ல. இல்ல வேணாங்க, ப்ளீஸ் மேடம். ப்ளீஸ் கிளம்புங்க. மேடம். மேடம். ஏங்க அதான் வேணான்னு சொல்றேன் இல்லங்க. மேடம், நான் வீடு தேடி வந்து உங்க நல்லதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். மூஞ்சில அடிச்ச மாதிரி கதவை சாத்தினா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? நம்ம கவர்மெண்ட் இந்த வேக்சின் போட்டுக்கிட்ட ஒவ்வொருத்தரோட அக்கவுண்ட்லயும் 5000 ரூபாய் பணம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்க வீட்ல 2 பேர் இல்ல, நீங்க வேக்சின் போட்டுக்கிட்டா 10,000 ரூபாய் கிடைக்குங்க. என்னது? 10,000 தருவாங்களா? உங்களுக்கு அந்த காசு வேணாம்னா சொல்லுங்க, நான் கிளம்புறேன். ஐயோ,
கொஞ்சம் இருங்கங்க. கோச்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? என் வீட்டுக்காரர் ஆபீஸ் போயிருக்காரு, என்ன பண்றது? ஐயோ மேடம், உங்க வீட்டுக்காரு வேலையை முடிச்சிட்டு நேரா கேம்புக்கு வந்தே போட்டுக்கிட்டோம். நீங்க இப்போ முதல்ல போட்டுக்கோங்க. அப்போ என் வீட்டுக்காரருக்கு காசு யாருங்க தர்றது? உங்க வீட்டுக்கார காசையும் சேர்த்து நானே தரேங்க. சரிங்களா? ம், ம், என்ன சரி. போட்டுக்கிறீங்களா? போட்டுக்கிறேங்க. ம். முதல்ல கேஷ குடுக்குறீங்களா? ஐயோ மேடம், நான் முதல்ல வேக்சின் போடுறேன். கண்டிப்பா நான் உங்களுக்கு காசு தருவாங்க. நான் என்ன உங்களை ஏமாத்தவா போறேன்? தப்பா நினைச்சுக்காதீங்க. முதல்ல காசை கொடுத்துருங்கங்க. வாங்கிக்கோங்க. சரி, ஆ? இப்பவாவது வேக்சின் போட்டுக்கிறீங்களா? போட்டுக்கிறேங்க. ம். இந்த வேக்சின் போட்டா ரொம்ப வலிக்குமாங்க? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சின்னதா இரும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கும். சரியா? கொஞ்சம் வலிக்காம போடுங்கங்க. எனக்கு இன்ஜெக்ஷன்னாலே ரொம்ப பயம். பயப்படாதீங்க. மெதுவா மெதுவா போடுறேன். மெதுவா. ஓகே. சரிங்க. என் வீட்டுக்காரர் வந்ததும் அவரை கேம்புக்கு அமுச்சு வச்சிடுறேங்க. அவர் வந்ததும் வர சொல்லுங்க. நல்ல வேட்டைதான். ஐயோ, எனக்கு என்னாச்சு? என்ன இப்படி தலை சுத்துது? அந்த டாக்டர் தான் நம்ம வீட்டுக்கு வந்தாரு. ஏதோ வேக்சின்னு சொல்லி எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? ஐயோ, அந்த படுபாவி என்னோட நகையெல்லாம் திருடிட்டு போயிட்டானா? ஐயோ, அப்ப வந்தவன் உண்மையான டாக்டர் இல்லையா? ஐயோ, இப்படி என்னை ஏமாத்திட்டு போயிட்டானே. அவனை சும்மாவே விடக்கூடாது. இப்பவே அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம். ஐயோ, போனையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டான் போல இருக்கே. அவர் கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? போட்டிருந்த மொத்த நகையும் ஆட்டையை போட்டு போயிட்டானே படுபாவி. 5000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு மொத்த நகையும் இழந்துட்டேனே.